ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது டூர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே வச்சு ஒரு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். டூர்னமெண்ட் ஒன்று 5 hours வச்சு. அந்த டூர்னமெண்ட்டோட எபிசோட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருப்போம் லக்னோக்கு அகேன்ஸ்டாக. அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் எதோட மோத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸோடு தான் மோத போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்க போது வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன மேட்ச்சே ஒரு பெரிய தோல்வி ஒன்று வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணேங்க. பட்டு நான் வீடியோவுக்கு மட்டும்தான் இந்த ப்ளே பண்ணோம் இந்த கேமு. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ பெருசாக இந்த கேம் சரியாக ப்ளே பண்ண வர மாட்டேங்குது. ஸோ இனிமேல் சரி வேறு லெவலாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத்தோட மோத போகிறோம். அண்ட் ஜெர்சி லிங்க்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஒருத்தரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் போடவே இல்லை. நான் ஒருத்தரே கமெண்ட் பண்ணால் போட்டுருவேன். ஏன்னா சும்மா நீங்கள் பார்க்கவே இல்லாமல் நீங்களே அந்த ஆர்வமே இல்லாமல் இருக்கும்போது நான் சும்மா லிங்க்கை போட்டோன்னா நம்மளுக்கும் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ யாருன்னா வேணும்னா கேளுங்க, லிங்க்கை நான் போட்டு விட்றேன். ஓகேவா, மறக்காமல் கேளுங்க. அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு தரமான மேட்ச்சு. 2023 ஃபைனல் நாஃபம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தரமான மேட்ச்சு, அது மாதிரி ஒரு மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த இது பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. பட் இப்போ ஒருத்தருமே இல்லை. பட் ரஷீத் கான் அப்படின்னு மெயின் பவுலர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தரமாக இருக்க போது நம்மளுக்கு பவுலிங்ஸ் தான் கொஞ்சம் அகேன்ஸ்டாக ரொம்பவே இதாக இருக்குது. ஸோ நம்ம போன மேட்சும் பவுலிங் தான் கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த மேட்சும் பவுலிங்கே இதாக இருக்குது. ஸோ வேறெல்லாம் இருக்குது. அண்ட் அக்கீல் ஹுசைன் ஜாஸ் பட்லர் அகேன்ஸ்டாக 456 மேட்சுக்கு 1269 ரன்கள் அடிச்சிருக்காரு ஜாஸ் பட்லர் ஆன் ஸ்ட்ரைக். தரமான மேட்ச் இங்கே இப்போ வரப்போகுது. ஸோ ஹசைன் ஃபாஸ்ட் போல் போட போகிறாரு. டாட்டாக 1 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 1 ரன் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு டாட்டா இல்லாமல் 1 ரன் கிடச்சிருக்கு. தரமாக இருக்குது. அண்ட் சுமன் கில் கேப்டன் வந்திருக்காருங்க. அக்கீல் ஹுசைன் ஒரு போல்டு கிடச்சா வேறு லெவலாக இருக்கும். இங்கே ஒரு தூக்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டு, சிக்ஸுங்க. பெரிய ஷாட்டு, நல்ல கனெக்ட் ஆகிருக்குங்க. 6 சுமன் கில் இப்போலாம் அடித்தா என்னங்க பண்ணுறது. இங்கே இன்னொரு ஷாட்டு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேங்க. இன்னொரு பவுண்ட்ரி வச்சிக்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. சிஎஸ்கே இங்கே ரொம்பவே டாட்டா மாட்டியிருக்காங்க. நீங்கள் பாருங்க, இதெல்லாம் என்னப்பா ஷாட் இதே நம்மளுக்கு அடிக்க முடியாதுங்க. அவங்க தான் அடிக்கணும். அப்படி ஒன்று இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஷாட்டு. இந்த ஷாட்லாம் நம்மளுக்கு அடிக்க முடியாது. நம்மளுக்கெல்லாம் போரிங்கான ஷாட்ஸ் தான் வரும். அது ஷார்ட் மேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் தான் பண்ணணும். இங்கே ஒரு பெரிய ஷாட்டு நினச்சா 6ன்னு சொல்லி, பட் பவுண்ட்ரி. பனியால் போனாலும் அந்த 6 மாதிரி தான் விளங்கிச்சு. பட் பவுண்ட்ரி. நல்ல ஓவருங்க இது. 21 ரன் பட்டிருக்குங்க ஒரு ஓவரில். இவ்வளோ ரன்னு 5 ஓவர் மேட்ச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அண்ட் ஸ்பின்னிங் ஓவரில் ரஷீத் கான் சொல்லி மெயின் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நூர் அகமத் நம்ம சிஎஸ்கேயோட மெயின் பவுலருக்கே கொடுத்துருக்கோம். 3க்கு பாஞ்சு அடிக்க போனார். சரியாக கனெக்ட் ஆகலை மனுஷனுக்கு. அண்ட் பவுல்டுன்னு நினைக்கிறேன். பவுல்டுன்னு நினச்சேன், ஏன்னா வளைச்சி போட்டேன். பட் தரமாக அடிச்சு இங்கே ஒரு ஸ்க்ரூப் மாதிரி ஒரு மாதிரி அடித்தார் 6. பட் உண்மையாக சொல்லணும்னா பேட்டில் போல் படவே இல்லை, ஒரு பக் மாதிரி தான் போச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு 3க்கு பாஞ்சு இங்கே ஒரு போல்டு. குஜராத் டைட்டன்ஸ் ஒரு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்கங்க. 3க்கு பாஞ்சு அடிக்க போனார். பட் நூர் அகமது ஓவருக்கெல்லாம் 3க்கு பாஞ்சு அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரோஸ்ட் இருக்கு. அண்ட் ஜாஸ் பட்லர் தலை தோனி கீப்பிங்கில் விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் சாய் சுதர்ஷன் வந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி போல்டு, பட் நாட் அவுட்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, நாட் அவுட்டு. அதே மாதிரி 3க்கு பாஞ்சு அடிக்க போனார். பட் ஒரே 3க்கு பாஞ்சு அடித்தோன்னா அது இதாக தான் போகும். இங்கே ஒரு போல்டு. நீ 3க்கு பாஞ்சு அடிக்கலன்னா பரவாயில்ல, போல்டு போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி அந்த விஜய் சொல்லுவார்ல, திமுக தோக்க போகிறது உறுதின்ற மாதிரி குஜராத் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா போல் போகும்போது உறுதிங்க. அண்ட் ரிசல்ட் எலெக்ஷன் சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 2-3 நாள் தான் இருக்குது. யார் வின் பண்ணுவா அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு டாட்டு சுமன் கில். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 62, 66, 72 அப்படின்னு சொல்லி ஹை லெவலில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் பெரிய ஷாட்டு கேட்ச்ன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பவுண்ட்ரி. அவங்கள ஒருத்தர் சரியில்லை.
என்னப்பா பண்ணுறது. இப்போ நாங்களாம் ஃபீல்டர் ஒருத்தர வச்சா அடுத்த சைடில் அடிப்பார், அதனால தான் வைக்க தேவையில்ல. ஸோ ஒரு போல்டு கிடச்சிச்சின்னா இது ஒரு வேறு லெவலாக இருக்கும். ஒரு டாட்டு. இந்த 3 போல் டாட் வச்சோம்னா அப்படின்னா நெக்ஸ்ட் ஓவர் நம்மளுக்கு வேறு லெவலாக இருக்கும். பட் முன்னுக்கு பாஞ்சு அடிக்க போனார். கேட்சிங்க. நான் உண்மையும் கேட்சுன்னு உண்மையை அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லணும். சும்மா பிடிச்சாரு அப்படின்னு தான் நினச்சேன். பட் கேட்சு, பெரிய கேட்ச். என்ன ப்ரோ கேமரா கிட்ட வந்து என்னமோ சொல்கிறீங்க. அண்ட் பெரிய கேட்ச். அண்ட் சும்மன் கில்லுங்க, கேப்டனே விக்கெட் எடுத்துருக்காரு. அண்ட் ராகுல் திவாட்டியா இது ஒரு மாதிரியான ஆள், அடிப்பாருங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே பாருங்கள், இப்போ தான் சொன்னேன் 3 பாலில் ஒரு டாட் சரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் பவுண்ட்ரின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, சிஎஸ்கே இப்படியோ பிடிச்சிருக்காங்க. உண்மையாக நான் பவுண்ட்ரின்னு தான் நினச்சேன். ஸோ ராகுல் சார் வந்துருக்காருங்க. இவரும் மெயின் ஸ்பின்னரில் ஒன்று தான். 100 ஆமதுக்கு பிறகு சென்னையில் மெயின் பவுலர்ஸ் அப்படின்னா ராகுல் சார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஷாருக் கான் வந்திருக்காரு. ஷாருக் கான் பவுண்ட்ரி. ஷாருக் கான் உங்களுக்கு தெரியுமா? ஷாருக் கான். அண்டு ஒயிட்டிடம் போட்டால் அடிக்க மாட்டான்னு நினச்சேன். பட் அப்பயும் அடிக்கிறாருங்க, வளைச்சி அடிக்கிறாருங்க. காலை ஒரு மாதிரி வச்சு வேறு லெவலான ஷாட்டு. இப்படிலாம் ஆச்சா என்னங்க பண்ணுறது தான் சொன்னோம். குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் வளைச்சி போடலாம்னு பார்த்தேன், அப்போயே மாட்டிக்கிறாரு. வளைச்சி ஒரு மாதிரி ஆச்சாருங்க, ஸ்க்ரூப் மாதிரி. எங்கே போட்டாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி. இப்போவே சென்னைக்கு ஹை லெவலில் ஸ்கோர் வந்துருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஷாருக் கான் இங்கே இருப்பா ஷாட்டு. பாலை பவுன்ஸ் ஆக விடவே இல்லை, ஒரு மாதிரி வச்சாருங்க. 6 அன்எக்ஸ்பெக்டட் ஷாட்டுன்னு சொல்லலாம். வேறு லெவல் ஷாட்டு. பட் அண்டு மேட் ஹென்ரி எல்லாமே ஸ்பின்னிங் ஓவர் கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்பின்னிங் ஓவர் 3 பேர் 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால் எப்படியும் ஸ்பீட் ஓவர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஸ்பீட் ஓவருக்கு ஹென்ரிக்கே கொடுத்துருங்க. ஸோ பெரிய ஷாட்டு. எனக்கும் ஸ்பீட் ஓவருக்கும் செட்டே ஆகாது. ஏன்னா ஸ்பீட் ஓவர் கொடுத்தாலே 6 தான் போகும். பட் அதே மாதிரி 6 ஒன்று போயிருக்கு. ஹென்ரி அண்ட் ராகுல் திவாட்டியா இன்னொரு ஷாட்டு கண்ணத்துக்கு பலான்னு பட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ பெரிய 6, பெரிய 6. ஹென்ரி என்ன ப்ரோ ஸ்பீடாக வந்தது 6ன்னு பார்த்தேன். பட் டாட்டு. அண்ட் இன்னொரு பால் இங்கே பாருங்கள், விழுந்து அடிக்கிறாருங்க. என்னப்பா பண்ணுறது நான்? என்னங்க இது விழுந்து அடிக்கிறாரு. பட் வேறு லெவல் ஷாட்டு, தரமான ஷாட்டு. ஹென்ரி இங்கே பாருங்கள், என்ன ஷாட்டு, பவுண்ட்ரின்னு நினைக்கிறேங்க. பவுண்ட்ரியாக இருக்கும். 6 இப்படிலாம் ஆச்சா நம்ம இந்த பிளே ஆஃபே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 73 பெரிய டார்கெட். இன்னொரு ஷாட்டா 6. பட்டவொடனே விளங்கிச்சு 6ன்னு சொல்லி. 79 ரன் நினைக்கிறேன். 80 ரன் அடிக்கணுங்க. 80 ரன் டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ பெரிய ரன் சேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் டைம் ருத்துராஜ் கெய்க்வாடையும் இறக்க போகிறோம். 2 பேரையும் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவர் அதில் ஷார்ட் விக்கெட் போனார் அப்படின்னா ஷார்ட் இல்லை, 2 பேரில் யார் சார் விக்கெட் போனாங்கன்னா சம்சனை தான் இறக்குறோம். சம்சன் தான் மெயின் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஸோ அவரை இறக்கலாம். அவர் முடிஞ்சது தோனி. அந்த பிளான்லாம் இருக்குது. ஒன்றா இவங்க 2 பேரையும் வச்சு எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்த்தே ஆகணும். என் ஸ்கோர் கார்டை பாருங்கள், சென்னை சூப்பர் கிங் மஞ்சள் வராமல் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு இஷாந்த் சர்மா. தலைவனை பார்க்கும் போதே பயம் வரும். இஷாந்த் சர்மாவை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பயம் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி கம்மலில் சொல்லுங்கள். அண்டு ஒரு டாட்டு. இப்படிலாம் அச்சா இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய இதாக இருக்குங்க, டைட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய டார்கெட்டு. 1 ரன் ஓடி இருக்கும். 2 ரன்னோட பார்ப்போம். ஓகே 2 ரன் வந்திருக்கும். பட் இப்படிலாம் அச்சா இந்த மேட்ச் ஈஸியாக குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு பவுன்ஸு, பட் தலைகிட்ட வரல. பட் நம்ம அந்த ஷாட் அடிச்சிருக்கோம் பவுண்ட்ரி. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அடித்த மாதிரி இருந்துச்சு. பட் பெரிய ஷாட்டுங்க, பெரிய ஷாட் ட்ரை பண்ணால் 6 புல்லில் தான் பெரிய இதாக இருக்குது. அண்ட் மேத்யூ ஷாட் எப்படி சார் அடிப்பா. அண்ட் அதே மாதிரி ஒரு ஷாட்டு 6ன்னு நினைக்கிறேங்க. ஏங்க 6ங்க, ஏங்க
லைன்லேயே படலை, பட் 6 தான். பட் ஏன் பவுண்ட்ரி காட்டுது அப்படின்றது தெரில. அண்ட் பிரசித் கிருஷ்ணா வந்துருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் அகெயின்ஸ்டா கேப்டன் 152 மேட்சுக்கு 5002 ரன் அடிச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச்சில் எத்தனை ரன் அடிக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கணும். பட் பெரிய ஷாட்டு 6ன்னு நினைக்கிறேன். கேட்ச் மட்டும் வந்துன்னா இந்த மேட்சை விட்டே போயிடுவேன்ப்பா. இல்லை கேட்ச் இல்லை, பட் ஒரு ஷாட்டு, நல்ல ஷாட்டு. அப்பயும் பவுண்ட்ரி 6ன்னு பார்த்தா பவுண்ட்ரி சரி வரல. அதே வேறு லெவல் ஷாட்டு. இது பட்ட உடனே விளங்கிச்சு 6ன்னு சொல்லி. தரமான ஷாட்டுங்க, தரமான ஷாட்டு. சும்மா மெதுவாக வச்சு இந்த ஹர்திக் பாண்டியா இப்படி தான் அடிப்பார். கொஞ்சம் நார்மலாக ஒரு கேஷுவலாக இருப்பார். அதே மாதிரி ஷாட் தான். பட் அந்த ஷாட்டை வச்சுருந்தா வேறு லெவலாக இருக்கும். அவர் அடிச்சுட்டு முன்னுக்கு பார்ப்பார். அண்ட் பவுண்ட்ரியும் கிடச்சிருக்கு. தரமான ஷாட்டு. யோக்கை ட்ரை பண்ணணும். உண்மையுமே இந்த கேம் ப்ளே பண்ணும்போது ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். விக்கெட் போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி. பட் படலை. என் 21 பாலில் 57. இங்கே ஒரு பெரிய ஷாட்டு. இது அன்எக்ஸ்பெக்டட் ஷாட்டுங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் ஷாட்டுன்னு சொல்லலாம். கையை விட்டெல்லாம் அடிக்கிறாருப்பா. நான் வேறு ஷாட்டு ட்ரை பண்ணேன், பட் இந்த ஷாட்லாம் வரும்னு நினைக்கவே இல்லை. அண்ட் இது 6 இல்லைன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி மேத்யூ ஷாட்டாக. அது ருத்துராஜா. யாருப்பா நீங்கள்? யார் அடிக்கிறாருன்னு தெரில. ஷாட்டுங்க. 10 பாலில் 30. தலைவன் மட்டும் இந்த மேட்சை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. பட் கேட்சு முக்கியமான விக்கெட். இங்கே காலி. மேத்யூ ஷாட்டு முக்கியமான விக்கெட். இப்போ தான் சொன்னேன் நல்லா அடிச்சிக்கிட்டு இருக்காரு மன்சாப்புன்னு சொல்லி. அதே சொன்னது சொன்னேன் அப்படின்னு தெரில. அது ஒன்று விக்கெட் ஒன்று கிடச்சிருக்கு. 18 பாலில் 47 அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய டார்கெட்டு. இப்படி அடிக்க போகிறாருன்னு தெரில. அண்ட் ஒரு பெரிய ஷாட் ட்ரை பண்ணார். இதுவும் கேட்சுன்னு நினைக்கிறேங்க. கேட்சுங்க. ருத்துராஜ் கெய்க்வாட். பட் இவர் விக்கெட் போனது அவ்வளோ பெருசாக இதாகலை. பட் இப்படிலாம் விக்கெட் போனால் இந்த மேட்சை ஈஸியாக லூஸ் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே. ருத்துராஜ் கெய்க்வாட். தலை தோனி வந்துருக்காரு. தலை தோனி தரிசனம். ரியல் ஐபிஎல்லில் தான் தலை தோனி. இன்னும் ஒரு தடவை சார் இறங்கலை பேட்டிங்குக்கு. பட் அவரை போடவே மாட்டேங்கிறாங்க. இன்ஜுரின்னு சொல்லி அவர் விளாட்றாரு. பட் ஏன் போட மாட்டேங்கன்னு தெரில. ஸோ இந்த கேம் ஐபிஎல்லில் சரி என்ஜாய் பண்ணலாம். பட் அதே மாதிரி ஷாட்டுங்க. சஞ்சு தானே பார்த்தா தலை தோனி அவுட்டுன்னு சொல்லி பார்த்தா சஞ்சு சாம்சன். பட் சாம்சன் அவுட்டுங்க. இவரும் முக்கியமான விக்கெட். தலை தோனி வந்திருக்காரு. இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் லூஸ் பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேன். 16 பாலில் 47. ஒரு பெரிய ஸ்கோராக இருக்கணுங்க. அடிக்கிறதெல்லாம் 6 பவுண்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தலை தோனி ஹெலிகாப்டரில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. பட் அது மட்டும் போதாது, நிறைய அடிக்கணும் தான் சொல்லணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பெரிய ஷாட்டு. தலை தோனி இங்கே உசுறு கொடுக்குறாரு. மேட்ச்சில் உசுறு இருக்கா அப்படின்ற மாதிரி, உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி. மேட்ச்சில் உயிர் இருக்கா அப்படின்றதான் சொல்லணும். தலை தோனி மேட்ச்சு முடிஞ்சுன்னு சொல்கிறேன். பட் தலைவன் அவர் மட்டும் மேட்சை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. 13 பாலில் 39. இந்த பாலில் ஒரு 6 பவுண்ட்ரியை கிடச்சா நெக்ஸ்ட் மேட்ச் கரையை இது வரைக்கும் ஒரு பெரிய ஷாட்டுங்க. 13 பாலில் 39 இருந்துச்சு. ஒரு பெரிய ஷாட்டு. தலைவன் இறங்கட்டுமே, சரிதம் ஏழு தட்டுமே டா அப்படின்ற மாதிரி. அது தலை தோனிக்கு வேறு லெவலாக செட் ஆகும். அண்ட் சிவம் டூபே ஸ்ட்ரைக்கில் வராரு. பட் தலை தோனி கொடுத்துருக்கலாம். பட் லாஸ்ட் பால் ஓடி இருந்தால் அந்த 6ம் வந்திருக்காரு. ஸோ 12 பாலில் 33. இந்த ஓவர் தாங்க இந்த மேட்சோட மெயின் ஓவராக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இப்படிலாம் ஷாட் அடித்தா என்னப்பா நடக்கும்? கேட்சு. இது உண்மை. அவர் அந்த ஷாட் பட்டவுடனே விளங்கிச்சு கேட்சுன்னு சொல்லி. இப்படிலாம் அடித்தா இந்த மேட்செல்லாம் ரொம்ப இதாக போயிடும். சர்ஃப்ராஸ் கான். இப்போ வர போல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான போல்ஸாக தான் இருக்க போகுது சிஎஸ்கேக்கு. தலை தோனியும் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இவரை வச்சு அடிக்க தான் இருக்கேன். ஸோ பெரிய ஷாட்டு 6ஆ கேட்சுன்னு சொல்லி சத்தம் ஒன்று வருது. சத்தம் வந்துச்சு. விக்கெட்டும் கிடச்சிருக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு. தலை தோனி அந்த மனுஷனை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. பட் அவரும் இங்கே ஒரு விக்கெட் போயிருக்காருங்க. சிஎஸ்கே இந்த மேட்சை லூஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். பட் எங்கேயோ வச்சார். பட் எங்கேயோ போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஏஜ் த பேட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சும் சிஎஸ்கே தோக்க போகிறான்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேட்செல்லாம் அடிக்கவே முடியாது எஸ்ஆர்ஹெச்சோட. அதெல்லாம் ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் தான் ப்ளே ஆஃபில் ஒன்றாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பவுண்ட்ரி அதையும் பார்க்கணும். ப்ளே ஆஃபில் ஒன்றாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த மேட்சை வின் பண்ணால் தான் நெக்ஸ்ட் மேட்ச். தோல்வி வின் பண்ணும் எப்படியும், அப்படி லூஸ் பண்ணவும் அவ்வளோ பெருசாக இதாக இருக்காது. அதெல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இந்த மேட்ச் இதாக இருக்கும். பட் 6 பாலில் 25 ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். வர பால்ஸ்லாம் ஒரு முக்கியமான ஒரு பிளேயிங்காக இருக்கணுங்க. 6 பவுண்ட்ரி அப்படின்னு தான் இருக்கணும். கேட்சியா நோ பாலா வாட் ஏங்க நோ பால் மாதிரி தாங்க இருந்துச்சு. சொல்ல யாருக்கு தெரியும். அண்டு கேட்சு. இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் தோற்றுடுவோன்னு தான் நினைக்கிறேன். தோற்றுனேன் முடிஞ்சு. இன்னுமே தான் 4 பால்லாம் 23 அடிக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணுமே. ராகுல் சார் வந்திருக்கேன். 4 பாலில் 24 வர பால்ஸ் எல்லாமே 6 அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மெயின் இதில் இருக்கும். இப்போயும் பவுண்ட்ரின்னு தான் கிடச்சிருக்கு. இப்படிலாம் போனால் இந்த மேட்ச்சை ஈஸியாக லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ரன் ரேட்டில் சார் இதாகணும். போன மேட்சும் லக்னோட தோற்றோம். இந்த மேட்ச் குஜராத்தோட தோற்றோம். நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட தோற்க போகிறோம். அதுக்கடுத்த மேட்ச் ஆர்சிபியோட தோற்க போகிறோம். அப்படி தான் போய்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் மேட்ச்லாம் தரமான கம்பேக் இருக்குது. எல்லாம் பாருங்கள். நாளைக்கு வந்துடும். நாளைக்கு நாலண்டையும் வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட்டாக கொடுங்க. அண்ட் இந்த மேட்ச் எப்படியும் தோற்றுருக்கோம். இப்போல்லாம் 6 அடிக்கிறாரு. ஃபஸ்ட்டுக்கெல்லாம் பட்டிங்கன்னா வேலை விளக்கும். பட் நான் சொல்கிறேன், வாய்க்கிலேஸாக சொல்கிறேன். பட்டு நான் தான் இந்த கேம் ப்ளே பண்ணுறேன். சும்மா ஒரு மேட்சை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் கமெண்ட்ரி கொடுக்கறது இல்லை. நான் தான் கேம் ப்ளே பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறதுங்க, பட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் நான் இந்த கேமை ப்ளே பண்ணுறேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த பேட்டிங் எப்படி ஷாட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ பெருசாக கனெக்ட் இல்லை. பட் பாருங்கள், அப்போயும் இங்கே பாருங்க கேட்சு. லாஸ்ட் பால் சரி 6 ஒன்று வந்துச்சு. அந்த ரன் ரேட்டை காப்பாற்றுன்னு பார்த்தா அப்பயும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்சில் போயிருக்கேன். ஸோ இந்த மேட்ச் அப்படியே லூஸ் பண்ணிட்டோம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அந்த 3-4 ஓவர் போகும்போது இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எனக்கு புரிஞ்சிடுச்சு. பட் ஒரு தரமான ஒரு டஃப் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட போகிறோம். அதோட வீடியோ நான் ப்ளேயிங் பண்ணிட்டேன். அந்த மேட்ச் தான் தரமாக இருந்திருக்கு. லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லிங்காக தான் போகும் அந்த மேட்ச் ஃபுல்லாக நான் ப்ளேயிங் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவை நான் கமெண்ட்ரிலாம் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மேட்ச் தரமாக இருக்க போது உண்மையுமே வேலையோட போல் லாஸ்ட் பால் த்ரில்லராக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அதிலே போட்டிருக்கு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் இது சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச். அந்த மாதிரிலாம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு பாருங்கள். அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் ஷேரையும் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஜெர்சி லிங்க் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ நாளை வரும். ஸோ அதுக்கும் சப்போர்ட்டாக கொடுங்க. நான் இன்னொரு ஆசமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரை காட்டும். கீப் வெயிட்டிங். பை கைஸ்.